நாடும் முருகன் நாடும் பொருள் கூடவே கண் பாருமே தப்பான் என்று சொல்வார் உன்னை யாருமே தப்பான் என்று சொல்வார் உன்னை யாருமே எல்லா சாமிக்கெல்லாமே ராம சாமி கருள் பாருமே காக்கும் தெய்வம் ஈஸ்வரனே கடவுள் கிருபாகரனே காக்கும் தெய்வம் ஈஸ்வரனே கடவுள் கிருபாகரனே யாருக்கும் அருள் மங்கள அம்பிகைய நாயகனே அம்பிகைய நாயகனே அரஹரா சிவசிவா அரஹரா சம்போ மகாதேவா என்று இறைவனை நாடி மனிதனை நம்பினால் நமக்கு நிறைய அனுபவத்தை யாரு சொல்லி கொடுப்பாங்கன்னா நாம நம்பிக்கை வைக்கிற மாதிரி அவங்கள மாதிரி நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு யாரும் கிடையாது. மனிதனை நம்பினால் நிச்சயமா கைவிட்டுடுவான். நான் பார்த்துக்கிறேன்னுமா அவன் தான் நமக்கு தீம்பே. யாரையெல்லாம் நாம வளர்த்து விடுகிறோமோ இது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு சிறப்பான முறையிலே எல்லாத்தையும் செஞ்சுட்டு போவோம். சிறப்பா செய்யணும் எத்த செய்ய கெடுதலெல்லாம் செஞ்சுட்டு போடும். வேலையை சொல்லி கொடுத்தவங்கிட்ட வேலையை காட்டினாதானே எம்மா தூரம் கத்துங்கிறான்னு அவனுக்கு தெரியும். தீட்டிய மரத்துல தானே கூர்பாய முடியும், வேற மரத்துல போய் கூர்பாய முடியும். தகுதி இல்லாதவனுக்கு தகுதியை கொடுத்தா தகுதியை தக்க வைத்துக் கொள்ள எதை வேண்டுமானாலும் செய்வார். அருச்சுனன் நினைக்கிறார். உலக மக்களை நம்பி பிரயோசனம் என்ன? அண்ணன் தம்பி மண் மனை வாழ்க்கை குடும்பம் மனைவி மக்கள் இதெல்லாம் சும்மா அந்த நேரம் சுகத்துக்காக அந்த நேரம் அன்பிற்காக எல்லாம் நான் இருக்கிறேன், நான் இல்லைன்னா நீ இல்லைன்னா நான் போயிடுவேன், நான் இல்லைன்னா நீ போயிடுவேன் இதுங்களே சொல்லி கிடக்க வேண்டியதான். பெண்ணாத்தீங்க பைக்க மாட்டோம். இதெல்லாம் சும்மா கதை. அர்ஜுனன் சொல்லுகிறான், உயிருக்கு ஓர் உறவாய் இந்த உயிருக்கு ஒரு உறவு இருக்கிறது என்றால் அது யாருன்னு கேட்டா இறைவன். அந்த இறைவன் தான் நமக்கு சரியான ஒரு உறவு. வேலை நமனும் வருவானே தம்பி தமையன் துணையாமோ தனையர் மனைவி வருவாரோ. எல்லா உறவுகளும் ஒரு நாளைக்கு அதாவது அந்த ரயில் பொட்டியில வரிசையா பூட்டி அனுப்புவாங்க. பொட்டி 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 பொட்டிய ஒரு சில ஸ்டாப் வந்தவொடனே ரெண்டு ரெண்டா ஒன்னு ஒன்னா கழட்டி விட்டுருவாங்க. அது அந்த அந்த இடத்துல இன்ஜின் இறக்க வந்திருக்கும், எதனா இறக்க வந்திருக்கும். அந்த பொட்டியெல்லாம் கழட்டி கழட்டி விடுற மாதிரி ஆண்டவன் ஒவ்வொரு காலத்திலே அவனா கழட்டி விட்டுருவான். காரணம் என்னன்னா இதெல்லாம் மொத்தம் பொய். இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தாய் இறைவா, வலி தாங்காமல் நானும் கதரும் சத்தம் கேட்கவில்லையா, எட்டுதிக்கீழ் இருப்பவனே எங்கு போய் தொலைந்தாய் இறைவா. இதெல்லாம் உண்மைதானே? இந்த வலி வேதனை இல்லாதவா இந்த பாட்டெல்லாம் எழுதி வச்சிருக்கிறான். சாதாரண பாட்டிலே கூட விஷயம் அடங்கி இருக்கிறது. இது பொல்லாத உலகம் அல்ல, உலகம் நல்ல உலகமா இருக்கக்கூடியவன் பொல்லாதவன். அந்த அருச்சுனன் நினைக்கிறான் இந்த உடம்புக்கு உறவு அனைத்தும் இந்த உயிருக்கு ஒருவன் இருக்கிறான், அவனைதான் பிடிக்கிறமே தவிர உடம்புக்கு உரிமையானவங்க அந்த நேரம் அனுபவிச்சுட்டு கழட்டி விட்டுருவாங்க. பாஞ்சாலியை தொட்டு சுவைத்தவர்கள் எல்லாருமே சபையிலே பார்த்து கொண்டிருந்தார்கள். குமரகணம் போல பஞ்ச பாண்டவர்கள் தொட்டு மனைவி இழுக்கிற போது அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்க எதுக்கு காவல்? இவங்க தன்னுடைய மனைவியை அடுத்தவன் கேவலப்படுத்துற போது பார்த்து கொண்டிருப்பவன் ஆண்மகனா அறிவாளியா? அடிமுட்டான். முட்டாளாக இருந்துட்டாங்க இவங்க மொத்த பேருமே.
முட்டாளா இருந்ததுனாலதான் சூதாட்டத்துல மொத்தத்தையும் தோத்துட்டான். ஞானம் இல்லாத நடத்தையை தொட்டு விட்டான். ஞானம் உள்ளவர்கள் அஞ்ஞானம் உள்ளவர்களை கூட வச்சிருக்க மாட்டாங்க. அஞ்ஞானம் உள்ளவன் கூட இருக்கிறானா இவனுக்கும் சீக்கிரம் அது இருக்கிறதெல்லாம் ஒழிய போதுன்னு அர்த்தம். அறிவுள்ளவர்கள் இருந்தால் அந்தந்த நேரத்திலே அந்தந்த தவறுகளை சுட்டி காட்டி நீ செய்வது தவறு, நீ செய்தது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அவன் ஒரு கிணத்து தவளை மாதிரி. ஒரு சிலர்லாம் கடல் தவளை வேற, கிணத்து தவளை வேற. கற்றது கைமண் அளவு, நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு, மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தளவே ஆகுமாம் குணம்.